என்னுடைய முதலாவது சைட் ஹஸ்ல பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ரீலான்சிங் தான். ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்றத லோக்கல்லயும் பண்ணலாம், இன்டர்நேஷனல்லயும் பண்ணலாம். ஆனா நான் சூஸ் பண்ணது இன்டர்நேஷனல் தான். லோக்கல்னா என்ன? இன்டர்நேஷனல்னா என்ன? அப்படின்னா, லோக்கல்னா பக்கத்து கடைக்காரன் அண்ணன் ஒருத்தர் கேட்கறான்னு வைப்போமே, "என்னுடைய கடைக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணி தாப்பா" அப்படின்னு கேட்கிறாரு. நாமளும் அவரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து, "எனக்கு இந்த லோகோவுக்கு ஒரு ரூ. 200 தாங்க" அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் அத பண்ணி குடுக்குறேன். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதோட அவருக்கும் எனக்குமான டச் வந்து அந்த இடத்திலேயே முடிஞ்சிடும். இதுதான் பேசிக்கான ஃப்ரீலான்சிங். ஆனா நான் பண்ணும்போது இன்டர்நேஷனலா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் தான் Fiverr. Fiverr மட்டும் தானா இன்டர்நேஷனலி இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஃப்ரீலான்சிங் இருக்குது, Upwork இருக்குது. அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த Fiverr உண்மையிலேயே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுது. அந்த இன்டர்மீடியேட்ல 2 பேருக்கும் சேஃபா தொழிற்படுது. அதாவது ஒரு ஆர்டர் வந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த காசை ஃபர்ஸ்ட்டுக்கு Fiverr தான் வச்சுக்கும். டெலிவரி பண்ணதுக்கு பிறகு தான் அது நமக்கே அனுப்பும். இந்த கான்செப்ட்ல தான் Fiverrல நான் வந்து ஒர்க் பண்ணேன். இப்படி நான் Fiverrல ஒர்க் பண்ணும்போது முதலாவது மாசத்திலேயே சக்சஸ பார்த்துட்டேனான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. முதலாவது மாசம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபெயிலியர். அண்ட் செகண்ட் மந்த்ல தான், அதாவது 2020 மார்ச்ல ஸ்டார்ட் பண்றேன். ஏப்ரல்ல தான் நான் $20 அந்த மந்த்துக்கு எர்ன் பண்றேன். ஒரு மாசத்துக்கு $20 நான் எர்ன் பண்ணேன். பட் அங்க விஷயம் கிடையாது. அந்த என்டையர் இயருக்கு 2020ல மொத்தமே $400 தான் வந்துச்சு. ஆனா 2021 ஆகஸ்ட்ல நான் எர்ன் பண்ண அமௌண்ட் $550க்கு மேல சிங்கிள் மந்த்ல. ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்றது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்கணும், ஃபாஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்தவித அவசியமும் கிடையாது. பட் நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம 2020 ஜூன், ஜூலைல ரூ. 1 கூட இன்கம் இல்லாட்டியும் நான் அந்த பிளாட்ஃபார்ம்ல கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணேன். அதனால தான் என்னால கிட்டத்தட்ட $8,000 $10,000க்கு மேலேயே உழைக்க முடிஞ்சுச்சு. இதுக்கு காரணமே கன்சிஸ்டன்சி தான். ஸோ இந்த இடத்துல மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேட் டேஸ் உங்களோட லைஃப்ல இருக்கிறது மூலமா உங்களுடைய லைஃப் பேட் லைஃபா மாறிட முடியாது. ஸோ அது பேட் டேஸா அதை கடந்து போகும்போது தான் நீங்க சக்சஸ் பார்ப்பீங்க. கன்சிஸ்டன்சியா எல்லா வகையும் நம்பிக்கையோட பண்ணுங்க.